திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவை மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோவை எரித்தது யார் என்று பக்கத்து வீட்டார் மீது சந்தேகம் அடைந்து கைகலப்பில் ஈடுபட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? பாதை பிரச்சனையில் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட அக்கம் பக்கத்து குடும்பத்தினர் இரவோடு இரவாக ஆட்டோவை கொளுத்திவிட்ட மர்ம நபர்கள் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு போலீசில் தஞ்சமடைந்த குடும்பம் நடந்தது என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த தெரியாளம் பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவர் தனக்கு சொந்தமான ஆட்டோவை வீட்டின் வெளியே நிறுத்தி வைத்திருந்தார். அப்போது மர்ம நபர்கள் யாரோ ஆட்டோவை தீயிட்டு கொளுத்தி அங்கிருந்து தப்பித்துச் சென்றுள்ளனர். சத்தம் கேட்டு ஓடி வந்த அண்ணாமலையின் குடும்பத்தினர் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். ஆனால் ஆட்டோ பாதி எரிந்து தீயில் சேதமானது. தகவல் அறிந்து வந்த போலீசார் ஆட்டோவை தீ வைத்து எரித்தது யார், அதற்கான காரணம் என்ன என்று விசாரித்துள்ளனர். அப்போது அண்ணாமலை தனது பக்கத்து வீட்டுக்காரர் மீதே சந்தேகம் தெரிவித்துள்ளார். இரு குடும்பத்தாருக்கும் இடையே நீண்ட காலமாக நிலத்தில் செல்லும் வழிப்பிரச்சனை தொடர்பாக மோதல் போக்கு நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆட்டோ தீயில் எரியும் முன்பு இரு வீட்டாரும் பாதை பிரச்சனையில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டதாக தெரிகிறது. ஒருவர் மாறி ஒருவர் கைகலப்பில் ஈடுபட்டு ஏரியாவை கலவர பூமியாக்கியதாகவும் தெரிகிறது. அதில் ஏற்பட்ட பகையால் ஒருவேளை ஆட்டோவை தீ வைத்து கொளுத்தி விட்டார்களா என்ற கோணத்திலும் சந்தேகம் எழுந்துள்ளது. அது தொடர்பாக காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில் ஆட்டோவை கொளுத்தியது யார், ஏன் உள்ளிட்ட பல்வேறு சந்தேக கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். இதற்கிடையே சம்பந்தப்பட்ட ஏரியாவில் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் ஜோலார்பேட்டையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.